ஜெயக்குமாரின் மகன் தென் சென்னை தொகுதியில் தோல்வியா, பெரும் திருப்பம் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது நண்பர்களே. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் தென் சென்னை தொகுதியில் பெரும் திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே தென் சென்னை தொகுதியின் சார்பில் திமுகவின் சார்பில் யார் போட்டிட்டு இருக்கிறாரு? தமிழச்சி தங்கப்பாண்டியன். ஓகேங்களா, டிடிபி போட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழச்சி தங்க பாண்டியன். ஓகே, அங்கே நம்முடைய பிஜேபியின் சார்பில் அங்கே களம் 3 பொழந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 3 பேர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு. டிஎம்கே சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேண்டிடேட். ஓகேங்களா, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபியின் சார்பில் அக்கா 3 அடி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் சார்பில் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன். சாரி தமிழிசை சவுந்தரராஜன். ஓகேங்களா, அடுத்தது நம்முடைய அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமாரின் மகன், மவுண்ட் ரோடு என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஜெயக்குமாரின் மகன் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் தான் போட்டியிட்டு 2014 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அனைத்து தொகுதிகளிலும் ஒரு ஸ்வாப், அதாவது எப்படின்னா அலை, ஸ்டாலின் அலை, ஜெயலலிதா அலை. இப்போ எப்படி வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா மோடி அலை, மோடி வாங்க மோடி வணக்கங்க மோடி ஒன்று கூடி வாங்க மோடி வணக்கங்க மோடி கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. ஓகேங்களா, லிரிக்ஸ் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையிலே இதெல்லாம் அங்கே பலிக்காது. தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் ஓகேங்களா நிறைய விதமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக தென் சென்னை தொகுதியில் பார்த்திங்கன்னா உறுதியாக வெற்றியை பெறுவது யாராக இருக்கும்? 100% தென் சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். தமிழிசை தங்கராஜன் ஓகேங்களா, நிறைய பேர் போட்டியிடுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் 3 வேட்பாளர்களில் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான பேர் யார் வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டினியூஸாகவே இந்த ஒரு சூழ்நிலையில தான் சென்னை தொகுதியில் ஓகேங்களா தென் சென்னை தொகுதியில் வெற்றியை யாரா பெறட்டோங்க. ஓகேங்களா, அங்கே கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீது மக்கள் ஒரு கடுப்பில் இருக்கிறாங்க. கடுப்புனா ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஆணவம் பிடித்த, ஒரு தலைக்கணம் பிடித்த ஒரு எம்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய